வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 1854 இந்தியா பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியின் கீழ் இருந்தபோது இங்கிலாந்தில் பத்திரிகைகளில் உலகிலேயே விலை மதிக்க முடியாத ஒரு அரிய வகை வைரத்தை பற்றி பிரசுரிக்கப்படுகின்றது. உடனே பிரிட்டிஷ் கவர்மெண்டிலிருந்து இந்தியாவில் உள்ள ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரபு லார்ட் வான்ஹூசிக்கு என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது, இந்தியாவின் பஞ்சாபில் உள்ள அந்த வைரம் விக்டோரியா மகாராணியின் கைக்கு கிடைக்க வேண்டும் என ஒரு அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்றது. வைரத்தை வைத்திருப்பதோ 10 வயது நிரம்பிய ஒரு பஞ்சாப் சிறுவன். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பிரபு லார்ட் வான்ஹூசி சதித்திட்டம் தீட்டுகின்றார். இதன் விளைவாக சிறுவனின் தாயார் ஒழுக்கக்கேடானவர் என அவதூறு கூறி சிறையில் அடைக்கப்படுகின்றார். என்னிடம் உள்ள இந்த வைரத்தை இங்கிலாந்து விக்டோரியா மகாராணியிடம் மனப்பூர்வ சம்மதத்துடன் ஒப்படைக்கின்றேன் என்று ஒரு மைனர் சிறுவனிடம் ஓரல் அக்ரிமெண்ட் அல்லாமல் ரிட்டன் அக்ரிமெண்ட், வாய்மொழி மூலம் அல்லாத எழுத்து மூலமான அக்ரிமெண்ட் பெறப்படுகின்றது. அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட் விலை மதிப்பற்ற வைரம் சகிதம் அந்த பஞ்சாப் சாம்ராஜ்யத்தின் பாரிசு இங்கிலாந்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றான். இங்கிலாந்தில் நடை உடை பாவனை எல்லாம் வெஸ்டர்ன் ஸ்டைலுக்கு மாற்றப்பட்டு அதிக சன்மானமும் கொடுக்கப்பட்டு அந்த பஞ்சாப் சிறுவன் வளர்க்கப்படுகின்றான். இதன் பின்னணியில் என்ன நடந்தது? உலகிலேயே மிக பிரபல்யமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இங்கிலாந்து ராணியின் மகுடத்தை அலங்கரிக்கும் இலகுவில் விலை மதிக்க முடியாத ஒரு வைரம்தான் கோஹினூர் வைரம். இந்தியாவின் அரிய பொக்கிஷமாகிய இந்த கோஹினூர் வைரம் பல்வேறு காலகட்டங்களில் முகலாயர், பாரசீகர், சீக்கியர்கள் என பலரது கைகளில் அகப்பட்டு இறுதியில் இங்கிலாந்து அரசியின் மகுடத்தில் பதியும் வரைக்கும் என்ன பாடுபட்டது, எத்தனை பேரை பலி எடுத்தது, எத்தனை போராட்டங்களை சந்தித்தது என இந்த வீடியோவில் பார்ப்போம். 13ஆம் நூற்றாண்டில் ஆந்திராவில் குண்டூர் மாவட்டத்தில் கொல்லூர் என்னும் பகுதியில் கோல்கொண்டா என்னும் சுரங்க பகுதியில் பல வர்ண கற்களுக்கிடையே மிகவும் பிரகாசமான ஒளியை பரப்பிய ஒரு வெள்ளைக்கல்லை கண்ட சாமானிய மனிதன் ஒருவன் இதை தங்கள் காகதிய மன்னனிடம் கொடுத்து தகுந்த சன்மானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என எண்ணி அதை மன்னனிடம் ஒப்படைத்தான். இந்த வைரக்கல்லை உடையவர்கள் உலகையே ஆழ்வார்கள். ஆனால் இதை வைத்திருப்பதால் ஏற்படும் பாரதூரமான விளைவுகளையும் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என மக்கள் கூறியதால் சபிக்கப்பட்ட வைரமாக இதை கருதிய காகதிய மன்னன் அந்த வைரத்தை கோவில் ஒன்றுக்கு தானம் அளித்தான். இதேவேளை தமது இடத்திலிருந்து இன்னுமொரு பகுதிக்கு படையெடுத்து அப்பகுதியில் உள்ள பெறுமதியான பொருட்களை எல்லாம் சூறையாடிவிட்டு சென்று தமது பலத்தை பறைசாற்றுவதில் வல்லவர்களாக திகழ்ந்தார்கள் அக்கால மன்னர்கள். அக்கால பகுதியில் இந்தியாவின் டெல்லியை ஆண்டு கொண்டிருந்த மன்னன் அலாவுதீன் கில்ஜி மலிக் கஃபூர் என்னும் படைத்தளபதியை மிக பிரமாண்டமான ஒரு படையணி கொண்டு திரட்டி தென்பகுதியை சூறையாடும் நோக்கில் அனுப்பினான். மலிக் கஃபூரை படைத்தளபதியாக கொண்ட அந்த படையினர் தென்பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்து கோட்டைகள், கோவில்களில் உள்ள பெறுமதியான அரிய வகை பொக்கிஷங்களை கொள்ளையடித்து டெல்லிக்கு கொண்டு சென்றனர். இந்த அரிய வகை பொக்கிஷங்களில் கோஹினூர் வைரமும் ஒன்றாகும். கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் மன்னன் அலாவுதீன் கில்ஜியிடம் ஒப்படைக்கப்பட்டு தமது பலத்தை காண்பிப்பதற்காக மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டது. ஆனால் ஆழம் தெரியாமல் காலை வச்சிட்டியே அலாவுதீன் என்று கூறும்படியாக சபிக்கப்பட்ட கோஹினூர் வைரம் கொள்ளையடிக்கப்பட்ட சில நாட்களிலேயே அலாவுதீன் கில்ஜி மன்னன் நோய்வாய்ப்பட்டு இறந்தான். இதன் பின் டெல்லியை ஆட்சி செய்து கொண்டிருந்த சுல்தான் மன்னர்களால் கைமாறி
15ஆம் நூற்றாண்டில் மொகலாய பேரரசர் பாபர் மன்னனின் கைகளில் சிக்கியது கோஹினூர் வைரம். பாபர் மன்னன் காலத்தில் பாபரின் வைரம் என அழைக்கப்பட்ட கோஹினூர் வைரம் இன்னும் மெருகூட்டப்படுவதற்காக, பட்டை தீட்டுவதற்காக பொற்கொள்ளனிடம் கொடுக்கப்படுகின்றது. கொள்ளனிடம் கொடுக்கும் போது 793 கேரட்டாக இருந்த கோஹினூர் வைரம் திரும்பி வரும்போது சேதாரங்கள் போக 186 கேரட்டாக இருந்தது. சில ஆண்டுகளில் பாபர் மன்னனை எதிர்த்து போரிட்ட இப்ராஹிம் லோடியிடம் கோஹினூர் வைரம் சிக்க, அதன்பின் லோடியை எதிர்த்து போரிட்ட விக்ரமஜித் வசமானது. இந்த காலத்தில் பானிபட் போரின் போது விக்ரமஜித் கொல்லப்பட அவரது குடும்பம் ஆக்ரா அரண்மனையில் தஞ்சமடைந்தது. இதேவேளை மன்னன் பாபரின் மகன் ஹுமாயூன் ஆக்ராவை கைப்பற்ற விக்ரமஜித்தின் குடும்பத்தினர் தமது பாதுகாப்பு கருதி கோஹினூர் வைரத்தை மன்னன் ஹுமாயூனிடம் ஒப்படைத்தனர். பல சவால்களை எதிர்கொண்ட ஹுமாயூன் வைரத்தோடு ஈரானுக்கு தப்பியோடி ஈரான் மன்னனிடம் கோஹினூர் வைரத்தை கொடுத்து படை உதவிகள் பெற்று மீண்டும் டெல்லியை கைப்பற்றி ஆட்சி செய்தார். இதற்கிடையே கோல்கொண்டா சுல்தானிடம் ஈரான் சுல்தான் தனது நட்பின் அடையாளமாக வைரத்தை பரிசளித்தான். இவ்வாறு இந்தியாவுக்கு திரும்பி வந்த கோஹினூர் வைரம் பல மன்னர்கள் கைமாறி மன்னர் ஷாஜகான் கையில் சிக்கியது. தனக்கு கிடைத்த நவரத்தினங்களை கொண்டு மன்னன் ஷாஜகான் மிக பிரமாண்டமான மயிலாசனம் என்னும் சிம்மாசனத்தை உருவாக்கினார். 1500 கிலோகிராம் தங்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்த சிம்மாசனத்தில் கோமேதகம், வைடூரியம் உட்பட கோஹினூர் வைரமும் பதிக்கப்பட்டது. 5 அடி உயரமான அந்த சிம்மாசனத்தை உருவாக்குவதற்கான செலவு 4 தாஜ்மஹால்களை உருவாக்குவதற்கு சமமாக இருந்தது. படிப்படியாக மொகலாயர்களின் சாம்ராஜ்யம் வீழ்ச்சியடைய இந்த காலகட்டத்தில்தான் முகமது ஷா ரங்கீலாவின் ஆட்சி தொடங்கியது. ஆடம்பர வாழ்க்கை, கேளிக்கைகளில் அதிக ஆர்வம் கொண்ட முகமது ஷாவின் வீக்னஸை அயல்நாட்டு மன்னர்கள் நன்கு அறிந்து கொண்டனர். உலகிலேயே மிகவும் செல்வச் செழிப்புமிக்க நகரான டெல்லி மீது அயல் நாடுகள் கண் வைக்க தொடங்கின. இந்த நிலையில் முகமது ஷா உல்லாச கேளிக்கைகளில் மூழ்கி இருந்ததால் சற்றும் எதிர்பாராத விதமாக 1739 டெல்லி மீது பாரசீக மன்னன் நாதிர் ஷா படையெடுக்க இரத்த ஆறு ஓடி பிண குவியல்கள் கொண்ட நகராக டெல்லி மாறியது. கேளிக்கைகளில் மூழ்கியிருந்த மன்னன் முகமது ஷாவின் படையணியில் போர் பயிற்சி பெறாத நடன கலைஞர்கள், ஓவியர்கள் மாத்திரமே உள்ளடங்கியிருந்தனர். பாரசீக மன்னன் நாதிர் ஷாவினால் கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களில் ஒன்று கோஹினூர் வைரம் பதிக்கப்பட்ட மயிலாசனம் என்னும் சிம்மாசனம். 700 யானைகள், 4000 ஒட்டகங்கள், 12000 குதிரைகள் சகிதம் டெல்லியில் இருந்து சூறையாடப்பட்ட பொருட்கள் பாரசீகத்திற்கு கடத்தப்படுகின்றன. சிம்மாசனத்தில் பதிக்கப்பட்டிருந்த வைரத்தின் பெருமதியை அறிந்த மன்னன் நாதிர் ஷா அதற்கு கோஹினூர் என்னும் பெயரிட்டதுடன் இந்த வைரத்தை கைப்பற்றிய ஆணவம் தலைக்கேற கை கட்டியவர்களை எல்லோரையும் சாரமாரியாக வெட்டி சாய்த்தான். இதில் நாதிர் ஷாவின் படையணியினரும் அடங்கினர். பாரசீக மன்னன் நாதிர் ஷாவின் படையணியில் ஈரானையும் ஆப்கானிஸ்தானையும் பூர்வீகமாக கொண்ட படையினர் அங்கம் வகித்தனர். நாதிர் ஷாவின் போக்கை கண்டு கொதித்தெழுந்த ஈரான் படையினர் மன்னனை கொலை செய்தனர். இரண்டாக பிளவுபட்ட நாதிர் ஷாவின் படையணியில் ஆப்கானிஸ்தான் படையினர் ஈரான் படையினரிடமிருந்து நாதிர் ஷாவின் குடும்பத்தை உயிர்காத்த நன்றிக்காக நாதிர் ஷாவின் மனைவி கோஹினூர் வைரத்தை ஆப்கானிஸ்தான் படைத்தளபதி முகமது ஷாவுக்கு பரிசளிக்க ஆப்கானிஸ்தானில் ராஜ்யம் அமைத்து ஆட்சி அமைத்தார் முகமது ஷா. வைரத்தை தொட்டவனெல்லாம் செத்தான் என்பது போல் சில ஆண்டுகளின் பின் ஆப்கானிஸ்தான் படைத்தளபதி முகமது ஷாவும் கொடிய நோய்வாய்ப்பட்டு இறந்து போனார். ஆப்கானிஸ்தானிலும் பல போர்களை எதிர்கொண்ட கோஹினூர் வைரம் இறுதியாக பஞ்சாபின் சிங்கம் என அழைக்கப்பட்ட மக்கள் அபிமானம் பெற்ற ரஞ்சித் சிங் வசமானது. 1837 ரஞ்சித் சிங் மரணமடைய தொடர்ந்து அவரது வாரிசுகள் ஆட்சியை பொறுப்படுத்தாலும் மிக குறுகிய காலத்தில் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றனர். பஞ்சாபின் சிங்கம் ரஞ்சித் சிங்கின் குடும்ப உறுப்பினர்களில் எஞ்சியிருந்தது அவரது மனைவியும் 5 வயதான இளைய புதல்வர் துலீப் சிங்கும் தான். இப்போ நான் முதல்ல சொன்ன கதையோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணுங்க.
1854 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி விரித்த சதி வேலையில் சிக்கியது இந்த துலீப் சிங் தான். காலம் காலமாக கோஹினூர் வைரத்தினால் மன்னர்களிடையே ஏற்பட்ட போர்கள், இதனால் உருவான இரத்த பலிகள், பல லட்சம் மக்கள் பிணக்குவியல்களாக கொன்று குவிக்கப்பட்டமை, வைரத்தை கைப்பற்றிய மன்னர்களும் கொடூரமான நோய்கள் ஏற்பட்டு மரணம் அடைந்தமை, இவை அனைத்தையும் அறிந்து கொண்ட விக்டோரியா மகாராணியின் மண்டையில் பெல்பெரிய தொடங்கியது. இந்த கோஹினூர் வைரம் தொடர்ச்சியாக ஆண்களின் கைகளில் அகப்பட்டதால் தான் சாம்ராஜ்யங்கள் வீழ்ச்சி அடைந்தன என்பதை உணர்ந்த விக்டோரியா மகாராணி ஒரு பெண் இதை கைவசம் வைத்திருந்தால் மட்டுமே இதன் சாபத்திலிருந்து விடுபடலாம் என்பதை தெரிந்து கொண்டார். இதன் பலனாக 186 கேரட்டாக இருந்த கோஹினூர் வைரம் 105 கேரட்டாக ஒரு முட்டையின் அளவிற்கு பட்டை தீட்டப்பட்டது. கோஹினூர் வைரம் விக்டோரியா மகாராணியின் மூத்த புதல்வர் 7ஆம் எட்வர்டின் ராணி அலெக்சாண்ட்ரியாவின் மகுடத்திலும், பின் விக்டோரியா மகாராணியின் பேரனான 5ஆம் ஜார்ஜின் ராணியான 1ஆம் எலிசபெத்தின் மகுடத்திலும், அதன் பின் 2ஆம் எலிசபெத் மகாராணியின் மகுடத்தில் பதிக்கப்பட்டு 2022ஆம் ஆண்டு அவரது மரண ஊர்வலத்தில் மக்கள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டு தற்போது டவர் ஆஃப் லண்டனில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா, ஈரான், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகள் கோஹினூர் வைரத்தை தம்மிடம் திருப்பி தர வேண்டும் என்று இங்கிலாந்திடம் நிபந்தனையிட்டாலும் அது திருப்பி தருவதை மறுத்துவிட்டது. உலகில் ஏமாறுபவன் இருக்கும் வரைக்கும் ஏமாத்துறவன் இருப்பான். ஏமாறுபவன் மாங்கா மடையனாக இல்லாமல் கொஞ்சமாவது ஷாப்பா இருந்தா கூட ஏமாற்றுபவனின் ஏமாற்று வித்தையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இன்னொரு வகையில் பார்த்தா இந்த யூனிவர்ஸ் எதை செய்தாலும் அது ஏதோ ஒரு நன்மைக்காகவே இருக்கும். பல சாம்ராஜ்யங்களை வீழ்த்தி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு வாங்கி இரத்த பலி எடுத்த அந்த சபிக்கப்பட்ட கோஹினூர் வைரத்தை அது பிறந்த தாய் நாட்டுக்கு இங்கிலாந்து கொடுக்காது விட்டாலும் கீப் யுவர் செல்ஃப் அண்ட் என்ஜாய் யுவர் செல்ஃப் என எண்ணி அது கிடைக்காமல் இருப்பது கூட ஏதோ ஒரு நன்மைக்காக இருக்கலாம் என அதை கடந்து செல்வதே மேல் என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.